The word of eau de cologne is very familiar among Sri Lankans and some European countries as well. And have you ever noticed the bottle and the box it is contained? Is it any word like eau de cologne engraved on that? Then still why are calling it eau de cologne? Here is the answer for you. eau de cologne அப்படின்ற வார்த்தை ரொமானியன் டேர்ம்ல இருந்து நாங்க அப்படியே அடாப்ட் பண்ணி கொண்டோம். இப்ப நாங்க பயன்படுத்துற ODICOLON அப்படின்ற அந்த டேர்ம் eau de cologne அப்படின்ற டேர்ம் ரொமானியன் டிக்ஷனரியில இருந்து எல்லா நாடுகளுக்கும் அது பரவலா போய் இந்த பரவலான eau de cologne அப்படின்ற டேர்மை தான் நாங்க பயன்படுத்துறோம். ஆனா உண்மையா இந்த வேர்ட் எங்கிருந்து வந்தது, அதுக்கான ரூட் என்ன அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கொள்வோம். 18th செஞ்சுரியில இட்டாலியன் பெர்ஃபியூமரான ஜோவனி மரியா ஃபெரினா அப்படின்றவர் ஜெர்மன்ல வைத்து புதுவிதமான சென்ட்டை கண்டுபிடிக்கிறார், குளோன் அப்படின்ற சிட்டியில வைத்து. அதனாலதான் அதுக்கு பேர் குளோன் அப்படின்னு வந்தது. அப்ப ஏன் ஓடி அப்படின்னு சொல்லப்படுற அந்த வேர்ட் இந்த குளோன் அப்படின்ற வேர்டுக்கு முன்னால போய் சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல லக்ஸூரியஸான அதே நேரம் பெர்ஃபியூம் அந்த மாதிரி பொருட்களை பிராண்ட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்பட்டது. எப்படி இன்னைக்கு நாங்க இங்கிலீஷ ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜா பிராண்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி அந்த காலத்துல பிரெஞ்சு அப்படின்றதுதான் லக்ஸூரியஸான அதே நேரம் ஒரு பெர்ஃபியூம் மாதிரியான சில பொருட்களை பிராண்ட் பண்றதுக்கு பிரெஞ்சை பயன்படுத்தினாங்க. அப்ப அந்த பிரெஞ்சுல இருந்தா அந்த வேர்ட் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டு வாட்டர் ஆஃப் குளோன், வாட்டர் ஆஃப் சென்ட் அப்படின்ற அர்த்தம். நீராகிய வாசனை திரவியம், அது தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியம் அப்படின்றதான் நமக்கு பேர். ஓடு கொலஞ்சா, ஓடு கொலோன் அப்படின்ற வேர்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொமானியன் டேர்ம்ல அல்லது ரொமானியன் டிக்ஷனரியில ஓடிக்ளோன் அப்படின்றது. அந்த வேர்டை தான் இன்று வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் ஓடிக்ளோன் அப்படின்னு நாங்க பயன்படுத்திட்டு இருக்கோம். சோ ஓடிக்ளோன் அப்படின்ற டேர்ம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அவங்கள்ட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. Small changes with this game make you better in English. Thank you.